வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையானது அதிரடியான ஏற்றங்களை காணப்பட்டாலும் இன்று மதிய நிலவரத்தில் கடுமையாக சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 நாட்களில் சவரனுக்கு 1600 ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற தங்கத்தோட விலை எப்படி ஏற்றமானதோ அதே போல் கடுமையாக சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 110 காணப்பட்டது, விலை மாற்றம் 0. அதே 110 8 கிராமோட விலை 880 காணப்பட்டது, விலை மாற்றம் 0. அது 880 ரூபாய் அப்படிங்கிற விலை மாற்றம் இன்றி காணப்படவில்லை. இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வெள்ளியோட விலையானது 1,05,000 1,08,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது. இதே வேலை 24 தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 1 கிராம் 9,617 காணப்பட்டது. கடைசியாக 114 ரூபாய் விலையேற்றத்தோடு 9,731 காணப்படுது. 8 கிராம் 76,936 காணப்பட்டது. ஒரே நாளில் 912 ரூபாயும் கடந்த 2 நாட்களில் 1,720 ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்மளுக்கு 912 ரூபாய் விலை உயர்ந்து 77,848 அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது. இதே வேலை நம்ம அடுத்து 22 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8,815 காணப்பட்டது. 105 ரூபாய் விலையேற்றத்தோட 8,920 காணப்படுது. 8 கிராம் 70,520 காணப்பட்டது. இன்று ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 840 ரூபாயும் 2 நாட்களில் சவரனுக்கு 1,600 ரூபாய் விலை உயர்ந்து 71,320 ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது. இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து மேலும் நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1000 ரூபாயும் சரிவுன்னு பார்க்குறப்ப 3,500 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சவரனுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் தங்கத்தோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இந்த வாரத்தில் மீதம் உள்ள நாட்களில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய காரணங்கள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இந்திய பங்குச்சந்தையானது குறிப்பாக நிஃப்டி 50 23,800 புள்ளிகள் என்ற அதிரடியான இயக்கத்தில், அதாவது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது. இந்த ஏற்றம் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிய வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் நமக்கு குறிப்பாக இந்திய பங்குச்சந்தையில் ரிலையன்ஸ், நிக்கி, HDFC பங்குகள் பேங்க், அதாவது HDFC பேங்கோட பங்குகள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இது மாதிரி வந்து பங்குச்சந்தை ஏற்றத்தின் போகிற இந்த பங்குகளும் சிறப்பாக செயல்பட்டு வர காரணத்தால் இதை சார்ந்து நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், இந்த நிக்கி பங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க மிக முக்கியமான பங்குகள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில டைம் என்ன ஆகுனா இந்திய பங்குச்சந்தை ஏற்றம் சரிவில் காணப்பட்டாலும் இந்த பங்குகள் எப்பவுமே சிறப்பாக செயல்படும் என்பது நிதர்சனமான